ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கிச்சனில் எவ்வளோ தான் சுற்றி வேலை செஞ்சால் கூட சில நேரங்களில் ரொம்ப டயர்டாகிடுவோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நமக்கு சமைக்கிற வேலை, கிச்சன் க்ளீனிங் வேலைன்ட்டு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து செய்கிற வேலைகளை சின்ன சின்ன டிப்ஸோடு நம்ம அதை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே கிச்சன் வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சின்ன டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பனங்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ காலையில் வந்து டிஃபன் முடித்த கையோடு நான் வந்து மார்க்கெட் போயிட்டேன். ஸோ காய்கறி கொஞ்சம் கிராசரி ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு வந்து அடுப்பில் போட்டுட்டு அப்படியே நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் நான் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் வந்து தோசை செஞ்சுருந்தேன். அதாவது மஞ்சத்தூள் கலந்து மைதாவில் வந்து தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைதா தோசையும் தேங்காய் சட்னியும் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ எல்லாமே வந்து அப்படியே வச்சுட்டு நான் கடைக்கு போயிட்டேன். ஏன்னா இது வந்து சனிக்கிழமை வந்து கடைக்கு போனேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல் லாக்டவுன் அப்படிங்கிறதுனால நம்ம சனிக்கிழமையே போயிட்டு தேவையானதை வாங்கிட்டு வந்துடலான்ட்டு டிஃபன் முடித்த கையோடையே வந்து போயிட்டேன் நான் கடைக்கு. ஸோ இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த மிச்சம் இருக்கிற மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் நான் வைக்க போகிறேன். ஸோ பனங்கிழங்கு வந்து வேக வைக்கும்போது அது ஏன் குக்கர் மேலே வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பனங்கிழங்கு வேக வைக்கிற டிப்ஸு. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் பனங்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும், அதாவது மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நீங்கள் கலந்து வேக வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம சிங்கில் பாத்திரம் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாத்திரங்களை வந்து காய விட்டுறக்கூடாது. கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை தெளித்து வந்து அலசிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குட்டி குட்டியாக நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி, ஸ்பூன் எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதையும் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா அதுவும் வந்து ஃபுல்லாக ஊறிட்டு இருக்கும். உங்களுக்கு வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா காலையிலே எனக்கு வந்து பாத்திரம் கழுவுறவங்க வந்து காலையில் வந்து வாசல் பெருக்க வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அப்படின்னா கழுவிட்டு போயிடுவாங்க. மீதி வந்து அப்புறமா கழுவி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இடிக்கல் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அது வாங்கிட்டேன். ஸோ இது வந்து சீசனிங் பண்ணணும். இதில் வந்து நம்ம கஞ்சி தண்ணி ஊற்றி தான் சீசனிங் பண்ணணும் இல்லையா, அது தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு நல்லா ஒரு 4-5 விசில் வந்து நல்லா வெந்துடுச்சு கிழங்கு. ஸோ அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்துடுறேன். இப்போ அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ வந்து அந்த குக்கர் இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த கேஸ் கட்டை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடணும். ஆல்ரெடி நான் ஒரு டிப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஐடியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பனங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உண்மையிலே நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் வந்து சேர்த்து நம்ம இந்த கிழங்கு வந்து வேக வைக்கும்போது போட்டுட்டோம் அப்படின்னா செம டேஸ்டியாக இருந்தது. எப்பவும் பனங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச உடனே சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பு தன்மை அந்த மாதிரி ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சாப்பிட நல்ல அந்த காரமாக நல்ல ஒரு அந்த மஞ்சள் எல்லாம் சேர்ந்து நல்ல வாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாச்சும். ஸோ இந்த பனங்கிழங்கை சாப்பிட்டுட்டு நான் வந்து என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏவிடி வாங்கினேன் இந்த தடவை. ஏவிடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பாட்டில் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. ஏவிடி நான் வந்து எதுக்கு வாங்குகிறேன் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்குது, எந்த ஃப்ளேவரும் கிடையாது. அதனால் நான் அதை வந்து வாங்குறது எப்போவுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சர்ஃப் எக்ஸல் லிக்விடு இந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்ச்சிக்காய். ஸோ இது வந்து ஒரு 1/4 கிலோ வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ கலர்ச்சிக்காய் வந்து நான் ஏன் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கலர்ச்சிக்காய் வந்து பிசிஓடி ப்ராப்ளத்துக்காக வந்து சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் குழந்தை இல்லாதவங்களும் இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிஓடி அப்படின்னாலே வந்து கர்ப்பப்பையில் வந்து நீர்க்கட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஸ்ட்டில் இருக்குது நீர்க்கட்டி. ஸோ அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ 1 இயராக வந்து நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு டேப்லெட் எடுக்கிறதுனால எனக்கு எந்த யூஸும் இருக்கிற மாதிரி தெரியல.
கட்டி வந்து குறையிற மாதிரியே தெரியல. ஸோ பெயினும் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் சரி நிறைய ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, பெரியவங்க கூட சொன்னாங்க, சரி கலர்ச்சிக்காய் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நாட்டு மருந்து கடையிலையும் கேட்டோம். அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த தடவை வந்து கலர்ச்சிக்காய் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையிலேருந்தே கலர்ச்சிக்காயும் தேனும் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம பொடியாக யூஸ் பண்ணும்போது அது எந்தளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி வாங்கி அந்த பருப்பை அதாவது அந்த விதையை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும் எடுத்து பொடி பண்ணி மிளகுத்தூளோட மிக்ஸ் பண்ணி தேன் கலந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். 48 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப்பு, ஷபீனா, அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டு, நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது செட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ கிராசரி ஐட்டம் எல்லாமே வந்து நான் போட்டுட்டேன். ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிச்சனோட கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கவுண்டர் டாப்பை வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது அதில் நம்ம மேலே வந்து என்னென்னலாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் ஒரு தடவை எடுத்துட்டு லைட்டாக அது எல்லாமே வந்து தொடச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக வந்து நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணவே வேண்டாம். ஸோ ஒரு முறையும் வந்து நீங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நீங்கள் தொடச்சி கொடுத்து பாருங்கள். எப்போவும் வந்து கிச்சன் வந்து க்ளீனாக நீட்டாகவே இருக்கும். ஸோ எப்போவுமே காலையில் நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போது அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு தொடச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் எப்போவுமே வந்து கிச்சனுக்குள்ளே வந்ததுமே அடுப்பை வந்து தொடச்சி வச்சுருவேன். ஸோ நைட்டு வந்து நம்ம என்ன தான் கிச்சனை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் கழுவி வச்சுட்டு நம்ம போனால் கூட காலையில் வந்து அடுப்பு ஒரு முறை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா டீ பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிஃபன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா நம்மளோட ரொட்டீன் வேலைகளை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு முறையும் நீங்கள் வந்து கிச்சனை இந்த மாதிரி தொடச்சி விட்டு பாருங்கள். ஸோ என்னோடய அடுப்பு வந்து ரொம்ப டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் சும்மா லைட்டாக வந்து தொடச்சி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி சமைக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வேலைலாம் செஞ்சிட்ருக்கிறதுனால கூடவே வந்து நான் வீடியோவும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ ரொம்ப பசிக்க ஆரம்பித்ததுனால இந்த மாதிரி ஒரு டீ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக வேலை செய்ய முடியும். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பனங்கற்கண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சளி, தொண்டை வலி அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. டீ குடித்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் சிங்குக்கு பக்கத்தில் ஒரு மேடம் இருக்கும். ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருவேன் எப்போவும். ஸோ என்ன நான் வந்து கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு நான் இதிலேருந்து எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் ஒன்றா எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் என்ன வைக்கணுமோ வச்சுருவேன். ஸோ இதுவும் வந்து க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் நான் வந்து ரைஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ டைம் ஆகிடுச்சு. ரைஸ் வந்து அடுப்பில் வச்சுட்டு கிச்சனையும் வந்து பெருக்கி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கிச்சன் வேலை வந்து பாதி வந்து முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ பாத்திரம் மட்டும்தான் கழுவணும். பாத்திரம் கழுவும் போது என்னோடய மிக்ஸி கப்போட மூடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் நான் இந்த மாதிரி கழுவிடுவேன் ப்ரஷ் போட்டு. இதுக்குன்னு நம்ம தனியாக டைம் ஒதுக்கி நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஸோ கையோடையே வந்து இந்த மாதிரி எதுக்கெல்லாம் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணணுமோ ஸோ அதுக்கு வந்து கையோடையே வந்து ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கழுவுற வேலையும் வந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி குக்கரோட மேலே வந்து அந்த ஏர் வருது பார்த்திங்களா, அதையும் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அடைப்பெல்லாம் அப்பப்போ நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், அவ்வளோதான், பாத்திரமும் வந்து கழுவி முடிச்சிட்டேன். இப்போ அந்த சிங்கை வந்து ஒரு தடவை இந்த மாதிரி சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த தக்காளியையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ரைஸ் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதிலேருந்து கொஞ்சம் கஞ்சி எடுத்து இந்த மாதிரி சீசனிங் பண்ணுறதுக்காக இந்த இடிக்கல்லுக்கு உள்ளே வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இது ஒரு 2-3 நாளைக்கு இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் ஊற வச்சா தான் அது நமக்கு நல்லா செட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், கிச்சன் க்ளீன் பண்ணுறது, கிராசரி போடுறதுன்னு எல்லா வேலையுமே வந்து ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து இந்தளவுக்கு இருக்குது. இப்போ வந்து காய்கறி நான் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் நான் கவரில் போட்டு எது ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ வச்சுருவேன். வெளியில் எது வந்து கூடையில் போடணுமோ அதையும் வந்து போட்டு வச்சுருவேன். இப்போ வந்து வாங்கிட்டு வந்த காயில் வந்து பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, பச்சை பட்டாணியை வந்து கையோட உரித்து வச்சிடணும். ஸோ இது வந்து உரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக நம்ம விட்டுட்டோம், ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதையும் வந்து உரிச்சிட்டு டக்குன்னு இதை வந்து ஃப்ரீசரில் போட்டுருவேன். ஸோ ஒரு 10
15 நாள் வரைக்குமே இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி புலாவெல்லாம் வந்து பண்ணும்போது பச்சை பட்டாணி கண்டிப்பாக சேர்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டைம் இருந்ததுன்னா மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இது எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ண வீடியோஸ் தான். ஸோ இதுவும் வந்து தேவை அப்படின்னா இதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.